Assalamualaikum warahmatullahi wabarakatuh. பிள்ளைகள் என்ற வாய்ஸ் கிளியராமா? Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. நைட்டுக்கு பிள்ளைகள் 9 மணிக்கு கிளாஸை கட் பண்ணுவோம் பிள்ளை, இன்ஷா அல்லாஹ் இடையில செய்வோமா? சரியா பிள்ளை? Assalamualaikum warahmatullahi wabarakatuh, sir. Okay, sir. நைட்டுக்கு பிள்ளை 9 மணி கிளாஸ் போறேன்னு சொன்னேன். என்ன பிள்ளை இந்த காலையிலமா ஃபுல்லா வளமையா பாடம் தான் பிள்ளை. ஆனால் கொஞ்சம் டயர்டா இருக்கு பிள்ளைகள். இருந்தாலும் இப்பயும் செய்யற ஐடியா ஒன்று இல்லை. இருந்தாலும் இப்போ லிங்க ஓப்பன் பண்ணிட்டேனே, ஏன்னா இனி கட் பண்ண இயலாததால இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். கவுலு சஹாபி ஒன்றைக்கு அப்போ கடைசியாக இருக்கிறது உருஃப் மட்டும்தான். அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு பிள்ளை நான் இன்ஷா அல்லாஹ் எப்படியும் நாளைக்கு கிளாஸ் நடக்காது. நான் அன்றாவது போய்த்துள்ளேன் செமினார் ஒன்றுக்கு சனிக்கிழமை. சரியா பிள்ளைகள்? அதனால வெள்ளி சனி கிளாஸ் நடக்காது. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உருஃப் அந்த பகுதி மட்டும் இருக்கு. அதை நம்ம படித்து தருவோம் பிள்ளைல. சரியா? அப்ப நாங்க ஏற்கனவே பிள்ளைகள் இஜ்மாவை பார்த்துட்டோம், கியாஸை பார்த்துட்டோம், இஸ்திஹிசான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ் இதெல்லாம் நாங்க பிள்ளைகள் முழுமையாக பார்த்துட்டோம். இப்ப நாங்க படிக்கிறது பிள்ளைகள் என்ன? கவுலு சஹாபி. என்ன பிள்ளைகள்? கவுலு சஹாபி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மதுஹபு சஹாபி. கவுலு சஹாபிக்கு மறுபெயர் மதுஹபு சஹாபி. மதுஹபு சஹாபி, மதுஹபு சஹாபி. கவுலுண்டா பிள்ளைகள் கூற்று. கவுலுண்டா கூற்று, நேரடி கருத்தா மொழி ரீதியான கருத்து. சஹாபிண்டா நபித்தோழர்கள். நபித்தோழர்கள், நபித்தோழர்கள். சில டைம்ல பிள்ளைகள் இது 2 மார்க்ஸுக்கு கேட்கலாம். கவுலு சஹாபி என்றால் என்ன என்று கேட்டா நாங்க நேரடி கருத்து எழுதணும். மொழி ரீதியான கருத்து கூற்று. கவுல் என்பது கூற்று, சஹாபி என்பது நபித்தோழர்கள். அப்ப நபித்தோழர்களுடைய கூற்றுக்கள், நபித்தோழர்களுடைய வார்த்தைகள் கவுலு சஹாபி, சஹாபாக்களுடைய வார்த்தைகள். அப்ப சஹாபாக்கள்னா யாருண்டா பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்ட முஸ்லிம்கள் அனைவரும். நேரடியாக அதாவது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கண்ட எல்லா முஸ்லிம்களும், அனைத்து முஸ்லிம்களும் சஹாபாக்கள் தான். சரியா? அனைத்து முஸ்லிம்களும் யாரு? சஹாபாக்கள். கொஞ்சம் சத்தமா பேசல பிள்ளைல, கொஞ்சம் நான் பேசுற விலங்கு நம்ம கடும் கொஞ்சம் சத்தமா பேசல. டயர்டா இருக்கு பிள்ளைகள். நான் பேசுற விலங்கு தானே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்ட அனைத்து முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ்வை நேரடியாக யாரு பார்த்தாங்களோ, ரசூலுல்லாஹ்வை தன்னை 2 கண்ணாலையும் யாரு பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே யாருன்னு சொல்லுவோம். யாருன்னு சொல்லுவோம்? சஹாபாக்கள். இப்ப பிள்ளைகள் இஸ்லாமிய பரிபாசையில என்னென்ன பிள்ளைகள் கவுலு சஹாபின்னா என்னண்டா நல்லா எழுதி கொள்ளும். வாழகா ஒரு வசனம் ஒன்றை உருவாக்கி சொல்றோம்னு லேசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து நபி அவங்களுடைய மரணத்தை தொடர்ந்து சஹாபாக்கள் காலத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சஹாபாக்களின் காலத்தில் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பிரச்சனை வந்திருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் மௌத்தாயினத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்துல பிள்ளைகள் நிறைய பிரச்சனை வந்திருக்குமா வராதா? மௌத்தாயினத்துக்கு பிறகு வந்திருக்கு.
அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். என்ன நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகள், நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைகள் வந்து அதற்கு சஹாபாக்கள் என்ன வழங்கியிருப்பாங்க? தீர்வு வழங்கிப்பாங்க. தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். இந்த முடிவுகளைத்தான், இந்த தீர்ப்புகளைத்தான், இந்த முடிவுகளைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இந்த முடிவுகளை கவுலு சஹாபி. கவுலு சஹாபி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் முகம் கொடுத்த பிரச்சனை, சஹாபாக்கள் நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுத்திருப்பாங்க. அந்த முகம் கொடுத்த பிரச்சனைகளுக்கு என்ன சஹாபாக்களால் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கோம். அந்த தீர்ப்புகளைத்தான் நாங்க, அந்த தீர்ப்புடைய முடிவுகளைத்தான் நாங்க கவுலு சஹாபி, சஹாபாக்களுடைய வார்த்தைகள், சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் என்று நாங்க சொல்றது. விஷயம் விளையாட்டா பிள்ளை? விஷயம் விளையாட்டா உங்களுக்கு? இப்ப இந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகளை எங்கட வாழ்க்கையில பிரச்சனை வார டைம்ல, எங்கட வாழ்க்கையில ஒரு புதிய பிரச்சனை வந்தா இந்த சஹாபாக்களுடைய முடிவை எங்கட வாழ்க்கையில எடுக்கலாமா, எங்கட வாழ்க்கையில எடுக்கலாமா, இதான் கேள்வி. என்ற விடயத்துல ரெண்டு வகையான கருத்துக்கள் இருக்கிறது. கருத்து வேறு. சிலாக்கள் சொல்றாங்க எடுக்கலாம், சிலாக்கள் சொல்லுவாங்க எடுக்க பொதுவாக பிள்ளைகள் எடுக்கலாம். ஏண்டா பிள்ளைகள் சஹாபாக்களுடைய வார்த்தைகள் என்ன இமாம்கள் எல்லாம் என்ன எடுப்பாங்க. அதனால பிள்ளைகள் ரெண்டு கருத்து இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்குதா. சிலாக்கள் சொல்லுவாங்க எடுக்கலாம், சிலாக்கள் சொல்லுவாங்க எடுக்க இயலாது. இப்ப வாங்க பிள்ளைகள், இப்ப வாங்க இதை எடுக்கலாம் என்று சொல்றதுக்கான ஆதாரம் என்ன? சஹாபாக்களுடைய வார்த்தைகளை எங்கட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வார டைம்ல அந்த பிரச்சனைக்கு அவங்களோட தீர்ப்பை நாங்க ஆதாரமாக எடுக்கலாம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? சில டைம்ல 4 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்கலாம். 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் ஒரு கேள்வியாக கேட்கலாம். இப்ப நாம எழுதணும் கூடுமா, சிலாக்கள் சொல்றாங்க எடுக்கலாம், அதுக்குரிய ஆதாரம் என்ன? நல்லா விளைக்கணும் பிள்ளைகளா. இதான் முக்கியமான பாயிண்ட். முதலாவது, இத ஆதாரமாக எடுக்கலாம் எடுக்கலாம் என்று சொல்றார்கள். முதலாவது சொல்ற ஆதாரம் சஹாபாக்களை பொறுத்த மட்டும் இவங்க பிள்ளைகள் ஒன்று நபிக்கு மிக நெருக்கமானவர்கள், நபிக்கு மிக நெருக்கமானவர்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றியவர்கள், நபியை முழுமையாக பின்பற்றியவர்கள், வஹி இறங்குவதை அவதானித்தவர்கள். அப்ப சஹாபாக்களுடைய வார்த்தையை எடுக்கலாம் என்று சொல்றதுக்குரிய ஆதாரம் என்ன சொல்றாங்கண்டா, சஹாபாக்கள் ஒன்று நபிக்கு மிக நெருக்கமானவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கம், ரசூலுல்லாஹ்வை தண்ட கண்ணால பார்த்தவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு பழகினவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு புலங்கியவர்கள், ரசூலுல்லாஹ்வோடு பேசியவர்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வை முழுமையாக அச்சொட்டாக பின்பற்றியவர்கள், ரசூலுல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றியவர்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குற டைம்ல அவதானித்தவர்கள். இப்படியான தகமைகள் சஹாபாக்கள்கிட்ட இருக்கிறதால சஹாபாக்களுடைய கூற்றுக்களை நாங்க ஒரு ஆதாரமாக எடுக்கலாம் என்பது இது ஒரு ஆதாரம். இரண்டாவது பிள்ளைகள், இவர்கள் சிறந்த பரம்பரையினர். யாரு? சஹாபாக்கள். சிறந்த பரம்பரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டிருக்கிறார்கள். நல்ல பரம்பரை, சிறந்த பரம்பரை, இந்த உலகத்திலே மிக நல்ல ஒரு பரம்பரைண்டா அவங்கதான். ஏனண்டா இஸ்லாத்துக்காக வேண்டி அவங்க நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி தண்ட உடல் தியாகம், உயிர் தியாகம், பொருளாதார தியாகம், இப்படி பல வகையான தியாகங்களை செஞ்சாக்கள்.
ஏன்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போற டைமில் அந்த சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன உயிர் தியாகம், அதே மாதிரி பிள்ளைகள் பொருளாதார தியாகம், இப்படி பல வகையான தியாகங்களை செஞ்சவர்கள் பட்டியல்ல ஒரு நல்லதொரு பரம்பரை என்று சொன்ன இஸ்லாமிய வரலாற்றுல சஹாபாக்களை சொல்லலாம். ரசூலுல்லா இவங்க சிறந்த பரம்பரை என்று ரசூலுல்லாவால பாராட்டப்பட்டவர்கள் என்பதனால இவங்களுடைய வார்த்தைகளை நாங்க ஒரு ஆதாரமாக எங்கட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா இவங்களால சொல்லப்பட்ட தீர்ப்புகளை நாங்க எடுக்கலாம் என்பதுதான் இரண்டாவது ஆதாரம். விஷயம் மூன்றாவது, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பிள்ளைகள், குர்ஆன்ல ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய உயர்நிலை பற்றி, அவங்களை பத்தி உயர்நிலை பற்றி, அவங்களுடைய உயர்நிலை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்குது. அப்ப அல்லாஹ் ரசூல் இவங்களை பத்தி உயர்த்தி பேசுறாங்கன்னா அப்ப சும்மா லேசான ஆக்கள் இல்ல சஹாபாக்கள். அப்ப அவங்களுடைய வார்த்தைகளை நாங்க எடுக்கலாம். உதாரணமா பிள்ளைகள் ஒரு ஹதீஸ், எனது சுண்ணாவையும் நேர்வழி நடந்த சஹாபாக்களின் சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரசூலோட ஹதீஸ் என்னது? எனது சுண்ணாவையும் நேர்வழி நடந்த யாரு? சஹாபாக்கள். அப்ப இந்த உலகத்துல என்ற சுண்ணாவை முழுமையாக பின்பற்றினாக்கள் யாரு? யாரு? சஹாபாக்கள். அப்ப ஹதீஸ்ல வருது பிள்ளைகள், திருமிதில வர ஹதீஸ், எனது சுண்ணாவையும் நேர்வழி நடந்த சஹாபாக்களின் சுண்ணாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப சஹாபாக்களை நீங்க என்ன செய்யலாம்? ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட விடயங்களை நீங்க என்ன செய்யலாம்டா பின்பற்றலாம் என்ற விஷயமும் அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய உயர்நிலை பற்றி பேசிக்கிறதால இவங்களுடைய வார்த்தைகளை, இவங்களோட காலத்துல நிறைய பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்புகளை நாங்க எங்கட வாழ்க்கையில பிரச்சனை வர டைம்ல அந்த தீர்ப்பை நாங்க ஒரு சட்டமாக நாங்க என்ன செய்யலாம்? எடுக்கலாமா இல்லையா? எடுக்கு. அப்படியான ஒரு ஆதாரம் கொண்டு பிள்ளைகள் அப்படி இருக்கு. சரியா பிள்ளைய? நல்லா விளையாட கொள்ளணுமா? இன்னொரு ஹதீஸ் பிரிக்க பிள்ளைகள், எனது சமூகத்துக்கும் எனக்கும் நம்பிக்கைக்குரியவர்கள் சஹாபாக்கள். எப்படி இது? எனது சமூகத்துக்கும் எனக்கும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் யாரு? ரசூலா சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்கள் யாரு? அப்ப இப்படி பிள்ளைகள் குர்ஆன் ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய உயர்நிலை பற்றி பேசப்பட்டிருக்குது. அதனால இவங்களுடைய வார்த்தைகளை நாங்க எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் கேக்குது, முடியட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் கேக்குது இல்லையா? சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் முடியட்டுமா?
சார் 9 மணி கிளாஸ் இருக்க. ரைட். அடுத்ததாக பிள்ளைகள் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் 4வது அஇம்மத்துல் அர்பஆ. அஇம்மத்துல் அர்பஆண்டா பிள்ளைகள் யாருண்டா சட்டத்துறை அறிஞர்கள். நவீன காலத்துல பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்குரிய தீர்ப்பை வழங்கின முஜிதஹிதிகள் இருக்காங்க. ஆரம்ப கால முஜிதஹிதிகள், முக்கியமான முஜிதஹிதிகள், அவங்கதான் சட்டத்துறை அறிஞர்கள். இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இந்த 4 சட்டத்துறை அறிஞர்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த கவுலு சஹாபிய நாங்க ஒரு துணை சட்ட மூலாதாரமாக பார்க்கலாம், அவங்களோட வார்த்தைகளை நாங்க எடுக்கலாம் என்று இந்த இமாம்கள் எடுத்திருக்காங்க. அப்ப இவங்களே முஜிதஹிதுகள், இவங்களே எடுத்திருக்காங்கண்டா அப்ப இஸ்லாத்துல இதை நாங்க துணை சட்ட மூலாதாரமாக இவங்களோட வார்த்தைகளை எடுக்க இயலுமா இயலாதா? அதுவும் குறிப்பாக பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவருடைய முக்கியமான புத்தகம் தான் பிள்ளைகள் முஅத்தா என்ற கிதாப். முஅத்தா, இந்த முஅத்தா என்ற கிதாபுல அதிகமான இடத்துல இதை ஒரு ஆதாரமாக பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய புத்தகத்துல முஅத்தா என்ற புத்தகம் பிள்ளைகள் ஹதீஸ் துறையையும் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு நூல். முதலாவதாக இஸ்லாமிய வரலாற்றுல எழுதப்பட்ட முதலாவது ஹதீஸ் நூல்டா முஅத்தா தான், முஅத்தா என்ற கிதாப். இந்த முஅத்தா என்ற கிதாப் 2 விஷயத்தை பேசக்கூடியது. ஒன்று ஹதீஸும் இருக்குது, அதுல ஃபிக்ஹ் சட்டமும் இருக்குது. நல்ல விளைக்கும். எனவே இவரு இந்த அதாவது பிள்ளைகள் தனது முஅத்தா கிதாபுல அதிகமான இடத்துல ஒரு ஆதாரமாக எதை எடுத்திருக்கிறார்? ஒரு ஆதாரமாக குர்ஆன் எடுப்பார், ஹதீஸ் எடுப்பார், எல்லாம் எடுப்பார், அதோட சேர்த்து எதையும் எடுத்திருக்கிறார்? கவுலு சஹாபிய எடுத்திருக்கிறார். அப்ப எடுத்திருக்காமண்டா இமாம்கள் அவங்க முஜிதஹிதுகள், அதுவும் முஜிதஹிது முத்துலக். அவங்க சும்மா லேசான முஜிதஹித் இல்ல, முஜிதஹிது முத்துலக்குண்டா ஆக உயர் தரத்தில் இருக்கக்கூடிய முஜிதஹித். முஜிதஹிதுகள்லயே ஆக உயர் தரத்தில் டொப்ல இருக்கிறார்கள் அவங்க. சஹாபாக்கள் முஜிதஹிது முத்துலக், அஇம்மத்துல் அர்பஆ முஜிதஹிது முத்துலக். இப்படி முஜிதஹிது முத்துலக்குகளே கவுலு சஹாபிய ஒரு ஆதாரமாக எடுத்திருக்காங்கண்டா இஸ்லாத்துல இது அனுமதி என்ற விஷயத்துக்கு வரலாம். விஷயம் வேண்டா பிள்ளைகள், விளக்கம் விளையாட்டாங்களோ? இன்னொரு விஷயம் ஒன்று எங்களோட பிள்ளைல கொஞ்சம் குழப்பமான பகுதி தான் 5வது. மற்றதெல்லாம் லேசா விளங்கும் பிள்ளைகள், ஆனா 5வது மட்டும் கொஞ்சம் குழப்பம். என்னண்டா, சில நேரம் சஹாபாக்களுடைய கூற்று ஹதீஸாக இருக்கலாம், சில நேரம் சஹாபாக்களின் கூற்று எதாக இருக்கலாம்? ஹதீஸாக இருக்கலாமா? அப்படின்டா என்னண்டா பிள்ளைகள், உதாரணமாக நபியின் பேரை குறிப்பிடாம ஒரு சஹாபி என்ன செய்வார்டா பிள்ளைகள், ரசூல்லாட பேரை குறிப்பிடாம, நபி அவங்களோட பேரை குறிப்பிடாம ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆனா உண்மையாகவே அது யாரு சொன்னது? சொன்ன விஷயம். ஆனா ரசூலோட பேரை சொல்லாம ஒரு சஹாபி சொன்னா அப்ப அது யாருடைய கூற்று? ரசூலோட கூற்றா இல்லையா? சஹாபாக்களுடைய கூற்று எதாக இருக்கலாம்? இப்ப எதாக இருக்கும்? அது ஹதீஸாக இருக்கும். உதாரணமாக பிள்ளைகள், இப்ப நான் சொல்றேன், உதாரணமாக நல்ல ஸ்ட்ராங்கான டீ ஒன்று குடித்தால் தூக்கம் வராது என்ற கருத்தா, சும்மா என்ற கருத்தில் வச்சுக்கொள்ளும். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீ ஒன்று அல்லது ஸ்ட்ராங்கான ஒரு பிளெண்டி ஒன்று குடிச்சா தூக்கம் வராது என்பது யாருடைய கூற்று? இது யாருடைய கூற்று? இர்சா சேர்ற கூற்று. இர்சா சேர்ற கூற்று என்னண்டா, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீ ஒன்று குடிச்சா தூக்கம் வராது. சரியா பிள்ளையார்? ரைட். இப்ப ஒரு புள்ள சொல்லுங்க, அவர் பேரை சொல்லுங்க, உங்களோட ஒரு பேரை சொல்லுங்க.
ஆயிஷா. ஆயிஷா. இப்ப ஆயிஷா சொல்றா என்னண்டா, டீ குடிச்சால் தூக்கம் வராது. எந்த பேரை ஆயிஷா போடல, ஆனா ஆயிஷா எந்த பேரை போடாம சொல்றா. ஆயிஷா எப்படின்னா, டீ குடிச்சா நல்ல ஸ்ட்ராங்கா டீ குடிச்சீங்கடா தூக்கம் வராது என்று சொல்றா. ஆனா உண்மையாகவே ஆயிஷா சொல்றா, ஆனா உண்மையா யார கூட்டுறது? இர்ஷாத் சார் என்ற கூற்ற ஆயிஷா எப்படி சொல்றான்? இந்த பேரை யூஸ் பண்ணாம சும்மா சொல்றான். ஆனா இருந்தாலும் அது யார கூற்றுறது? யார கூற்று? அதே மாதிரி தான் பிள்ளை இதுவும் சில நேரம் சஹாபாக்களுடைய கூற்று ஹதீஸாக இருக்கலாம். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை போடாம சஹாபாக்கள் சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா அது ரசூலோட கூற்று தான். ஆனா ரசூலோட பேரை யூஸ் பண்ணாம சொல்லுவாங்க. இப்ப அது சஹாபாக்கள் சொன்னாலும் அது உண்மையாகவே யாரோட கூற்று? ரசூலோட கூற்று, ஹதீஸ். எனவே இந்த லெவல்ல இருக்கிறதால, ஹதீஸ் என்ற லெவல்ல இருக்கிறதால இவங்களோட கூட்டு என்ன செய்யலாம்? நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ரைட். இது என்னண்டா பிள்ளைகள்? இது ஏற்றுக்கொள்றாக்களுடைய கருத்து. இத மறுக்கிறாக்கள் சொல்லுவாங்க பிள்ளைகள். மறுக்கிறாக்கள் இதுக்கு சொல்ற விளக்கமா? இந்த மறுக்கிறாக்கள் இதுக்கு சொல்ற விளக்கத்தை இவடத்தே சொல்லிடுற. அப்ப உங்களுக்கு லேசாரி சரியா பிள்ளை? நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு இது என்னது? சில நேரம் சஹாபாக்களுடைய கூற்று ஹதீஸாக இருக்கலாம் என்று சொன்னா இல்லையா? இத மறுக்கிறாக்கள் இதை வச்சு ஒரு கதை சொல்றாங்க. என்னண்டா அப்படி இல்ல, என்ன நல்லா விளையாடணுமா? இத மறுக்கிறாக்களா? இப்ப மறுக்கிறாக்களை பேசப்படும். நல்லா விளையாடணும். மறுக்கிறாக்கள் எடுக்க ஏலா என்று சொல்றாங்களா? உள்ளடி போட்டா என்ன? எடுக்க ஏலா. என்ன சொல்றாங்கண்டா, ஒரு தாபியினுடைய கருத்தையும் கூட இவர்களே நாங்க தாபியங்களுடைய வார்த்தைகளை நாங்க துணை சட்ட மூலாதாரத்துக்குள்ள கொண்டு வரையா? இல்ல. கவுலு கவுலு தாபியின் அப்படி ஒரு துணை சட்ட மூலாதாரம் இருக்குதா? சொல்லுங்க. இல்ல. கவுலு சஹாபினா இருக்கு. அப்ப தாபியினுடைய வார்த்தைகளை நாங்க ஒரு துணை சட்ட மூலாதாரமா எடுக்க இயலாது. ஆனா சஹாபாக்களை நேரடியாக சந்தித்தவர்கள் யாரு? தாபீன்கள். தாபீன்கள். என்ன? அப்ப ஒரு தாபியினுடைய கருத்தை நாங்க மூலாதாரமாக எடுப்போமா? ஏலா. அப்ப தாபியங்களை சந்திச்சாக்கள் யாரு? தாபியங்களை நேரடியா சந்திச்சாக்கள் யாரு? மறுக்கிறாக்கள் சொல்றாங்க, சில நேரத்துல சில நேரம் ஒரு சஹாபி ஒரு தாபியுடைய கருத்தையும் தண்ட பேரை தாபியுடைய பேரை போடாம தாபியுடைய கருத்தையும் ஒரு சஹாபி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா பிள்ளை? ரசூலோட கருத்தை மட்டும் சொல்றதுக்கு இல்ல, தாபியினுடைய கருத்தையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏண்டா இந்த தாபியங்களை நேரடியாக சந்திச்சார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை சந்திச்சிருப்பாங்க. ஆனா தாபியங்கள் ரசூலுல்லாவை நேரடியாக சந்திச்சிருப்பாங்களா? தாபியங்களுக்குள்ளே ரசூலுல்லாஹ் சந்திச்சிருப்பாங்களா? இல்ல சார். சஹாபாக்கள் தான் நேரடியாக சந்திச்சு. அப்ப நேரத்துல சொன்ன ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேரடியாக சந்திச்சா அப்ப சஹாபாக்களுடைய கூட்டும் சில டைம்ல ஹதீஸாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு மறுப்பு தெரிவிக்காக என்ன சொல்றாங்கண்டா, சஹாபாக்கள் ரசூலுல்லாவை மட்டும் நேரடியாக சந்திக்கிறல்ல, சஹாபாக்கள் தாபியங்களையும் நேரடியாக சந்தித்தவர்கள். சில டைம்ல சஹாபாக்கள் தாபியங்களுடைய கருத்தையும் அவங்களோட பேரை போடாம சஹாபாக்கள் சொல்லுவாங்க. இந்த டைம்ல அத நாம ஹதீஸ் என்று சொல்லுவோமா? இல்ல. இப்படியான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சஹாபாக்கள் தாபியங்களுடைய கருத்தை பேரை போடாம போட்டா அந்த இடத்துல நாம ஹதீஸ் என்று சொல்லல. ஆனா தாபியங்களுடைய கருத்தை நாம ஹதீஸ்னு சொல்றியா? ரசூலுல்லாஹ் கருத்து தான் ஹதீஸ்னு சொல்றேன். ஓமா இல்லையா? அதனால இத ஒரு துணை சட்ட மூலாதாரமாக எடுக்க இயலாது என்று மறுக்கிறார்கள் சொல்றாங்க.
ஒரு கருத்து சொல்றதா நான் சொல்ற விஷயம் ரைட்டா உங்களுக்கு சார் சரியா பிள்ளை ரைட் இதான் கொஞ்சம் கஷ்டமான பகுதி பிள்ளைகள் உங்களுக்கு சொற்கள்ல கொஞ்சம் மயக்கமான பகுதி இந்த மயக்கத்தை கிளியர் பண்ணிக்க இது கிளியரா தானே உங்களுக்கு ஓகே தானே ஓ சார் கிளியர் இரண்டாவது சஹாபாக்கள் அவங்களுடைய பத்துவாக்கள் என்னடா பிள்ளைகள் அவங்க தீர்ப்பு சொல்ற விஷயத்துல சில டைம்ல தவறு நடந்திருக்கு அவங்க ஏண்டா மனுஷன் தானே பிள்ளைய அவங்க பிள்ளை மனுஷனா இல்லையா அப்ப அதனால தவறு நடந்திருக்குமா இல்லையா நடந்திருக்கும் சார் தவறு நடந்திருக்கே தவற சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நாங்க தவறு செஞ்சேதான் என்ன மனுஷன் தானே பிள்ளை அவங்க மௌசூம் இல்லையே என்ன மௌசூம் அவங்க நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு அவங்களுக்கு இருக்குதா இல்ல அப்ப அதனால அவங்களோட பத்துவாண்டு செல்றது அவங்க தீர்ப்பு சொல்ற டைம்ல சில தவறுகள் இடம்பெற்றிருக்குது அப்ப அதனால தவறு இடம்பெற்றிருக்கிறதால அப்ப கவுலு சஹாபிய நாங்க என்ன செய்யலாது ஒரு துணை சட்ட மூலாதாரமாக என்ன செய்யலாது எடுக்க இயலாது அதே மாதிரி இவங்க பிழைகள் விட்டு இருக்காங்க இந்த பிழைகளை மற்றாக்கள் திருத்திய சந்தர்ப்பமும் இருக்குது சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில சில பிழைகள் விட்டுருக்காங்க அத மற்றாக்கள் திருத்தியும் இருக்காங்க அப்ப இவங்க பிழைகள் செய்யறாங்களா இல்லையா சில டைம்ல பிழைகள் நடக்குதா இல்லையா நடக்குது அதனால இவங்களோட கருத்துக்களை ஒரு துணை சட்ட மூலாதாரமாக எடுக்க இயலாது அதே மாதிரி பிள்ளைகள் இவங்க மௌசூம் அல்ல மௌசூம்டா பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல ஏனண்டா நபிமார்களை பொறுத்த மட்டும் அவங்க இஸ்மத் மௌசூம் பாவம் செய்வதிலிருந்து விதிவிலக்கப்பட்டவர்கள் ஆனா இவங்க அப்படி இல்லை அப்ப அதனால இவங்களுடைய கூற்று என்ன செய்யலாது அதே மாதிரி இவங்க சொல்றாங்க ரசூலுல்லா நபி அவங்க இவங்களை புகழ்ந்திருக்காங்க நான் பார்த்த மாதிரி அவனுக்கு ரசூலுல்லா இவங்க சஹாபாக்களை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்களா இல்லையா அந்த புகழ்ந்து பேசியது என்னன்றா அது சஹாபாக்களுடைய மகிமையை காட்டுதே தவிர சஹாபாக்களுடைய என்னதை காட்டுது சஹாபாக்களுடைய மகிமையை காட்டுதே தவிர அதை வச்சு நாங்க சஹாபாக்களுடைய கருத்துக்களை துணை சட்ட மூலாதாரமாக நாங்க என்ன செய்யலாது எடுக்க ரசூலுல்லா குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களை பத்தி புகழ்ந்துதான் பேசியிருக்குது இருந்தாலும் அந்த புகழ்ந்து பேசியது என்பது என்னன்னா சஹாபாக்களுடைய மகிமையை சொல்லுதே தவிர மற்றபடிக்கு நாம் என்ன செய்யலாது அதை ஒரு துணை சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் எடுக்க இயலாது இப்படி பிள்ளைகள் முன்னுக்கு 5 விஷயம் இங்கால 5 விஷயம் இருக்குது கருத்து வேறுபாடா இப்படியான கருத்து வேறுபாடு இருந்தாலும் பொதுவாக நாங்க பிள்ளைகள் இந்த முக்கியமாக சட்டத்துறை அறிஞர்கள் முஜிதஹித் முத்துலக் என்று சொல்லக்கூடிய சட்டத்துறை அறிஞர்கள் அவங்களுடைய தீர்ப்பு வழங்குற டைம்ல அவங்களுடைய காலத்துல பிரச்சனை வார டைம்ல புதிய பிரச்சனை தோன்றுகின்ற டைம்ல அவங்க என்ன செஞ்சாங்கண்டா அவங்க சட்ட தீர்ப்பு வழங்குற டைம்ல இதையும் ஒரு துணை சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுவும் முக்கியமாக இமாம் மாலிக் அவர்கள் அவருடைய முஅத்தா என்ற ஒரு முக்கியமான ஒரு கிதாப் அது அவருடைய கிதாபுலையும் கூட என்ன செஞ்சிருக்காருண்டா இந்த கவுலு சஹாபிய அதிகமான இடங்கள்ல அவர் ஒரு துணை சட்ட மூலாதாரமாக இதை எடுத்து சட்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த அடிப்படையில நாம கவுலு சஹாபிய ஒரு துணை சட்ட மூலாதாரமாக என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன் பாடம் இல்லையா ஏன் பாடம் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை கவுலு சஹாபின்னா என்ன அது ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்னு 2 கருத்து இருக்குது இறுதியாக ஒரு முடிவு இதான் விளக்கம் இதான் கவுலு சஹாபி சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லா மௌத்தாயினத்துக்கு பிறகு அவங்களோட காலத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அந்த தீர்ப்பை எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகள் வார டைம்ல அவங்களோட தீர்ப்பை நாங்க எடுக்கலாமா என்பதுதான் இந்த கவுலு சஹாபி எனவே இறுதியான முடிவு என்னண்டா கவுலு சஹாபியை நாங்க ஒரு துணை சட்ட மூலாதாரமாக பார்க்கலாம் ஏனென்றா சஹாபாக்களை பொறுத்த மட்டும் அவங்க ரசூலுல்லாவை முழுமையாக பின்பற்றியவர்கள்
அவங்க நபி அவங்களுடைய வகியை நேரடியாக அவதானித்தவர்கள், நபி அவர்களால போற்றப்பட்டவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள். அவங்க எப்போதுமே இஸ்லாத்துக்கு முரணாக எப்போதுமே செயற்பட மாட்டார்கள். ஏன்னா எப்போதுமே அவங்க பொய் சொல்ல மாட்டார்கள். அவங்க நேர்மையானவர்கள். ஏன்னா இப்படி பிள்ளைகள் ஆனா முக்கியமாக சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சில சஹாபாக்களும் இருக்கிறார்கள், அசரத்து முபஸ்ஸிரீன் என்கின்ற. இப்படி அவங்க இஸ்லாமிய வரலாற்றுல பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைகளை நாங்க சில இடங்களில், முக்கியமான சில இடங்கள்ல நாங்க இவங்களுடைய வார்த்தைகளை துறை சட்ட மூலாதாரமாக பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்தி இருக்காங்க 4 சட்டத்துறை அறிஞர்களான முஜிதஹித் முத்துலக், முஜிதஹிதுகளிலேயே ஆக உயர்தரத்தில் இருக்கக்கூடிய முஜிதஹித் முத்துலக்கு கூட இதனை பயன்படுத்தியிருக்காங்க சட்டத்துறை அறிஞர்கள். அப்ப அதனால இதை நாம ஏற்றுக்கொள்ளலாம் என்று கடைசியாக முடிக்கிறது பிள்ளைல. இதான் கவுலு சஹாபி. ஓ சார். இதான் பிள்ளைகள் பாடம். அதுல பிள்ளைகள் முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு என்னடா பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே சும்மா நோமலா பிள்ளைகளா, பெருசா ஒன்றும் இல்ல. உறுப்பா பிள்ளைகள் உறுப்பு மட்டும்தான் இருக்கா. அதை நான் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல விளங்கப்படுத்துவேன். உறுப்பு மட்டும் இருக்கா. கடைசி அவங்களோட டியூட்ல பாருங்க பிள்ளைகள், இஸ்லாமிய சட்டவாக்கத்தில் துணை மூலாதாரம் அவசியப்படுறதுக்கான காரணம் என்ன? ஒரு பொதுவான கேள்வி. சில டைம்ல 4 மார்க்ஸுக்கு வரலாம். அவங்களோட டியூட்ல பாருங்க கடைசி அறிக்கை இருக்கா இல்லையா? இது லேசி புள்ளி. நான் ஏற்கனவே படிச்ச விஷயம் தானே, அதை வச்சுதான் கேட்டிருக்குது. 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, 4 மார்க்ஸுக்கு வரும். இஸ்லாமிய சட்டவாக்கத்தில்டா, சட்டவாக்கம்டா என்னடா? சட்டத்தை உருவாக்கும். சட்டவாக்கம்டா சட்டத்தை உருவாக்குறது. இஸ்லாத்துல சட்டத்தை உருவாக்குறது முதலாவது குர்ஆன், 2வது ஹதீஸ், அதுக்கு பிறகு துணை சட்ட மூலாதாரம் வரும். வருமா வராதா உள்ளே? அதுக்கு பிறகு துணை சட்ட மூலாதாரம் வருமா வராதா? வரும் சார். இப்ப கேள்வி என்னண்டா, இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்குறதுல துணை சட்ட மூலாதாரம் ஏன் தேவை? சட்டத்தை உருவாக்குறதுல ஏன் தேவை? தேவையா இல்லையா பிள்ளைகள்? தேவையா இல்லையா? அது ஏன் தேவைண்டா? முதலாவது பாருங்க, அடிப்படை மூலாதாரங்களில் விளக்கப்படாத பகுதிகளை இஜ்திஹாத் வழிமுறையின் மூலம் விளக்க ஷரியா அனுமதித்துள்ளது. அடிப்படை மூலாதாரம் குர்ஆன், ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு பிரச்சனைக்குரிய தீர்ப்பு இல்லாட்டி இஜ்திஹாத் செய்யுங்கோ. குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் தலைவர்கள் வஉலில் அம்ரு மின்கும், சட்டத்துறை அறிஞர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப முஜ்தஹிதுகள் சொல்லுகின்ற தீர்ப்புகளுக்கு நீங்க கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸும் இருக்குது. முஆத் இப்னு ஜபலுடைய சம்பவம், பனு குரைலா சம்பவம், தயம்மம் சம்பவம். எனவே இஸ்லாத்துல இஜ்திஹாத் அனுமதி. அப்ப அடிப்படை மூலாதாரங்கள்ல விளக்கப்படாத விஷயங்களை இஜ்திஹாத் மூலம் விளக்க ஷரியா அனுமதித்துள்ளது. எனவே இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்? இஜ்திஹாத் செஞ்சா எது உருவாகும்? வெரி குட். துணை சட்ட மூலாதாரம் உருவாகும். சில டைம்ல ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி ஒரு கேள்வியா, இஜ்திஹாத் மூலம் தோன்றிய துணை சட்ட மூலாதாரங்களை பட்டியல்படுத்துக. இஜ்திஹாத் மூலம் தோன்றிய துணை சட்ட மூலாதாரங்களை பட்டியல்படுத்துகன்னு கேட்டா என்ன செய்யணும்? இஜ்மா எல்லாத்தையும் எழுதணும். இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், அதான் கேள்வி. பாருங்க, இஜ்திஹாதின் மூலமாக தோன்றிய துணை சட்ட மூலாதாரங்களை பட்டியல்படுத்துகின்ற வந்தா எல்லாத்தையும் அழகா சும்மா எழுதுற மட்டும்தான், விளக்கமெல்லாம் எழுதுற இல்லையாங்க, பட்டியல் படுத்துங்க. சும்மா எழுதுங்கோ. அது 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. என்ன இஜ்மா, அதை அப்படி எழுதுங்க. எல்லாத்தையும் பட்டியல் படுத்துனா 4 மட்டும் எழுதுறல, துணை சட்ட மூலாதாரங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் எழுதுங்கோ. நான் சொல்றேன் விளையாட்டா? ஓ சார். 2வது பாயிண்ட்ஸை பாருங்க பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்தின் பின் தோன்றிய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் சுன்னாவில் நேரடி ஆதாரம் கிடைக்காத போது இஜ்மா அடியாக முடிவுகள் எடுக்கப்பட்டமை. அப்ப துணை சட்ட மூலாதாரம் தேவை. துணை சட்ட மூலாதாரத்துல ஒன்றுதான் இஜ்மா. எனவே ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு குர்ஆன் சுன்னாவுல நேரடியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு இல்லாட்டி
இஜ்மாவை மையமாக வைத்து முடிவு எடுத்திருக்காங்க. உதாரணமாக அபூபக்கர் அலி அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது எதன் அடிப்படையில்? இஜ்மா அடிப்படையில். இஜ்மா. எல்லாரும் ஏகோபித்து ஒரு முடிவு எடுத்தாங்க, அபூபக்கர் தான் பொருத்தம். குர்ஆன் தொகுக்கப்பட்டது, எல்லாரும் ஏகோபித்த முடிவு எடுத்தாங்க, குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்று. எனவே பிள்ளைகள் கொள்ளணும், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின் தோன்றிய பிரச்சனைகளுக்கு குர்ஆன் சுன்னாவுல நேரடி ஆதாரம் கிடைக்காத போது இஜ்மாவின் அடிவாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதனால துணை சட்ட மூலாதாரம் தேவையா இல்லையா? தேவை சார். இது சும்மா 4 மார்க்ஸுக்கு வர கேள்வி எல்லாம் நான் போட்டிருக்கேன்னா. திரும்ப அடுத்தது பிள்ளைகள் கியாச சொல்ல போறாங்க. இஜ்மா சொல்லியாச்சு, இப்ப அடுத்த போய் செதம் சொல்ல போறாங்க. உமர் அலி அவருடைய ஆட்சியை தொடர்ந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டது. உமர் அலி ஆட்சியில இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகம் என்று விரிவாக்கப்படுது. இப்ப மவாலிகளுடைய தொகை அதிகரித்தது. மவாலிகள் யாருண்டா? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மவாலிகள்டா பிள்ளைகள் புதிதாக இஸ்லாத்துக்கு வர ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்க. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தா புதிய பிரச்சனை கூட வருமா வராதா? அப்போது அவருடைய ஆட்சி காலத்துல ஒப்பு நோக்கி கியாஸ் வழிமுறை மூலம் தீர்ப்பு பெறப்பட்டது. உதாரணமாக அபூபக்கர் அலி அவர்கள் கியாஸ் அடிப்படையில முடிவெடுத்தாங்க. ஜகாத்து கொடுக்கறதுக்குள்ள ஆடு மாடு ஒட்டகம் வருது, ஆனா குதிரைக்குன்னு சொல்லப்படல. ஆனா இஜ்திஹாத் செஞ்சு உமர் அலி சொன்னாரு, ஆடு மாடு ஒட்டகத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும்டா, குதிரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். அப்ப கியாஸ் என்பது துணை சட்ட மூலாதாரம் தேவையா இல்லையா பிள்ளைங்க? ஒப்பு நோக்கி பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்க கியாஸ் தேவையா இல்லையா? அப்புறம் 4வது பாயிண்ட் சில பிள்ளை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இஸ்திஹ்சா, இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா, கௌலு ஸஹாபி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கலாது. 4வது பாயிண்ட்ஸ்ல எல்லா துணை சட்ட மூலாதாரத்தை மொத்தமாக வைத்து ஒரு பாயிண்ட்ஸ் 4வது என்னண்டா, இஜ்மா கியாஸ்ல ஏலாட்டி குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இஜ்மாவிலே மேலா கியாஸ்லே மேலாட்டி அடுத்ததாக என்ன செய்யணும்? துணை சட்ட மூலாதாரம், அடுத்த துணை சட்ட மூலாதாரங்களை ஃபாலோ பண்ணணும். அதை பின்பற்றி என்ன செய்யணும்டா? தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்ப அதுக்கும் துணை சட்ட மூலாதாரம் இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா, கௌலு ஸஹாபி, உரூப் இதெல்லாம் தேவையா இல்லையா? தேவை சார். அதனால துணை சட்ட மூலாதாரம் தேவைதான் என்பதை 4 பாயிண்ட்ஸின் ஊடாக நாங்க நிரூபிக்க வேண்டும். எனவே இது 4 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு கேள்வி. விஷயம் பிள்ளைகள் இப்ப கிளியரா உங்களுக்கு? நல்லா விளையாடுகிறோம் பிள்ளைகள். சிலபஸ் அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக அழகா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இருக்கிற பகுதி மட்டும் அல் உருஃப் இன்ஷா அல்லாஹ் அழகா தெளிவாக விளங்கப்படுத்துவேன். உருஃப்னா என்ன, அதனுடைய பிரிவுகள் இருக்குது, 4 வகைகள் அழகா தெளிவாக உதாரணத்துடன் விளங்கப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் நடக்காது. நான் அனுராதபுரத்துக்கு செமினாரை வைத்துருவேன். சனிக்கிழமை அனுராதபுரத்துல நிற்பேன் செமினார்ல. ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இங்க வருவேன். அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளை உங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு சில டைம்ல செஞ்சா செய்வேன், இல்லாட்டி திங்கக்கிழமை செய்வேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட டியூட் இப்ப 195% முடிஞ்சு உருஃப் மட்டும் இருக்கி அதை நான் இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு செய்ய போன பிள்ளை இருந்தாலும் கடும் டயர்டா இருக்கும் பிள்ளைகள், சரியா? கஷ்டமா இருக்குது. அப்ப அதனால பிள்ளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகள் அடுத்த கிளாஸ்ல கிளியர் பண்ணி தருவேன். அடுத்த குரூப்ல எல்லாரும் அவசரமாக இணைந்து கொள்ளுங்க பிள்ளைல. அடுத்த டியூட்டி ஆரம்பிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த குரூப்ல எல்லாரும் செய்யுங்க. சொல்லுங்கம்மா. எப்ப ஸ்டார்ட் பண்ற ஆரம்பாடம்? அடுத்த கிட்டமா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் இப்ப எல்லாரையும் சல்லி கட்டி குரூப்ல எட் பண்ணிட்டு பிள்ளை ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா பிள்ளை? ஓகே சார். நீங்க அவசரமாக எந்த அளவுக்கு இணைந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் அவசரமாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாருமே அடுத்த குரூப்ல சொல்ல போடுவோம் பிள்ளைல. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சல்லியை கட்டி அடுத்த குரூப்ல இணைந்து கொள்ளுங்க. அடுத்த டியூட்டை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி அடுத்த கிளாஸை நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 4வது யூனிட் கொஞ்சம் பெரிய பகுதி. இஜ்திஹாதை முடிச்சுட்டு துணை சட்ட மூலாதாரம், அதே மாதிரி ஃபிக்ஹ், மகாசிது ஷரியா அப்படியான பகுதிகள் இருக்குதா இல்லையா? இருக்குது, சரியா பிள்ளையா? அதை முடிச்சுட்டோம்னா 5வது தேசி பிள்ளைல 5வது இபாதத், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அந்த பகுதி. அப்ப அதோட எங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இப்படியும் பிள்ளைகள் இந்த வார 11ஆம் மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் எப்படி ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சிடுவோம். அப்ப அங்கால இன்னொரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் என்ன 11ஆம் மாசம் தான் எக்ஸாம். ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ள பின்னுக்கு லேசி பிள்ளைல 6வது தேசி 7, 8, 9 அதெல்லாம் சும்மா லேசான பாடமா.
விளங்குற பாடம் எல்லாம் விளங்கி படிக்கிறது லேசான பாடம் அழகா விளங்கப்படுத்திடுவேன். அப்ப பின்னுக்கு நாங்க செகண்ட் இயர் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாமலே. மற்ற பிள்ளைகளுக்குமா கட்டாயம் மற்ற ஆட்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிள்ளைகள் செமினார் நடக்குது, இஸ்லாமிய நாகரிக கிளாஸ் நடக்குது. புதிய பெஜ்ஜுக்கு கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்கூல்லமா புதிய பெஜ் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லுங்கம்மா. இப்ப 26 பேஜ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு 27 பேஜ்லயும் வந்து ஜாயின் ஆகலாமா கிளாஸ்ல? படிக்க 27ல பிள்ளை நீங்க முதலாவது அழகுல இருந்து படிச்சுட்டு வரலாம். நீங்க அழகா சேர்ந்து கொள்ளும். முதலாவது யூனிட், 2வது, 3வது முன்னுக்கு படிக்காத பிள்ளைகள் இருந்தாம நீங்க படிச்சு கொள்ளலாம். ஃபுல் நோட்ஸை பெற்றுக் கொள்ளலாம். சரியா? ஓகே சார். சரியா பிள்ளை? சார் நாளைக்கு 9 மணிக்கு செமினார் இருக்குதா? எப்படிமா? 9 மணிக்கு செமினார் இருக்குதா நாளைக்கு? நாளைக்கு விளங்கல 9 மணிக்கு செமினார் போட்டிக்கிறீங்களே சார்? இரண்டு போட்டா நாளைக்கு 9 மணிக்கு அது ஓகே, அது நடக்கும். செமினார் நான் இஸ்லாம் பிள்ளைகளுக்கு போட்டிருக்கிறேன். 9 மணிக்கு செமினார் கிளாஸ் போட்டிருக்கேன். அது ஓகே, அது நடக்கும். நான் ஜும்மாவுக்கு பிறகுதான் போவேன் அனுராபுரத்துக்கு. சும்மா தொழிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் அனுராபுரத்துக்கு நான் போவேன். சனிக்கிழமை தான் அனுராபுரத்துல செமினார் எனக்கு. அப்ப நான் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுக்கு பிறகுதான் போவோம் பிள்ளைகளா. அப்ப அதுக்காக காலையில இஸ்லாம் பிள்ளைகளுக்கு 2வது அழகு செமினார் போயிட்டு இருக்குது. அதுல முக்கியமாக தௌஹீதுக்கு எதிரானவை அது போயிட்டு இருக்கு. என்ன பிள்ளை அப்படித்தானே? ஓ சார். அதை நான் செய்வேன் நாளைக்கு. அது ஓகே. 2 மணித்தேல கிளாஸ் எப்படி 2 மணித்தேலம் வேணும் பிள்ளைல செமினாரை செய்யறேன்டாமா எப்படியும் ஒரு 1.5 மணி 2 மணித்தேலம் வேணும். அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தருவேன். அது ஓகே. சரியா பிள்ளை? ஆனா பிரைவேட் கிளாஸுமா இப்ப இஸ்லாமிய நாகரிக கிளாஸ் எல்லாம் இப்ப நேற்று தான் இன்றைக்கு தான் முடிச்சு. கலைகள் பாடம் இஸ்லாமிய நாகரிகத்துக்கு முடிச்சு. உங்களுக்கும் ஒரு அழகிரிக்கு ஒரு தலைப்புரிக்கு ஒரு அப்ப அதோட உங்களோட பிரச்சனை முடியுது. ஏன்னா இப்படி பிள்ளை ஒவ்வொரு பெஞ்சுகள் இருக்க பிள்ளை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கணுமே. சரியா? அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு. அந்த அனுப்பின லிங்குகளை ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த உருப் என்ற பகுதியை ஃபுல்லா கிளியர் பண்ணி தருவேன். அதுவும் லேசி பிள்ளைல அழகா விளங்கப்படுத்திடுவேன். அப்ப அதோட எங்களோட துணை சட்ட மூலாதாரம் ஃபுல் கிளியர். என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க அழகான முறையில ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு முழுமையான ஒரு தகவலை தந்திருக்கிறோம். நல்லா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வேலை செய்யுது. ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? பழைய ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். துவா செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகளா. முக்கியமா துவாவில சேர்த்துக் கொள்ளுங்க பிள்ளை. ஆரோக்கியமாக இருக்கணும் என்று அதான் மிக முக்கியமானது. என்ன பிள்ளை? ஓமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் பிள்ளை கட்டாயம் உங்களோட துவாவில சேர்த்துக் கொள்ளுங்க. சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் எங்கட அடுத்த கிளாஸ்ல நாங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் போடுவோம் பிள்ளைல. நான் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நைட்டுக்கு வந்துருவேன். வந்தா சில டைம் ஒரு தலைப்பு தானே பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் அதை கிளியர் பண்ணி தருவேன். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். துவா செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே பிள்ளைல.